ரகுராம் இன்னைக்கு என் புள்ளன்னு மார்த்தட்டி சொல்ற அளவுக்கு இந்த ஊர்ல அவன் வசந்து நிக்கிறான். என் புருஷன் மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா இவன் தான் என் புள்ளன்னு எல்லார் முன்னாடியும் பெருமையா சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்படி நாங்க பெருமைப்படுற அளவுக்கு எங்க பையன் நல்லபடியா நடந்துகிட்டான். இது வரைக்கும் இவன் யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைச்சதில்ல. முக்கியமா எந்த பொண்ணையும் அவன் ஏமாத்தினதில்ல. என் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்ப எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான். அது என்னதாமா சத்தியம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்பதான் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப காலமா விசுவாசமா இருந்த டிரைவர் காளிமுத்துவ பார்த்து பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கே நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. அததான் நான் இப்ப இங்க சொல்ல போறேன். நான் தான் எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்கம்மா. ரகு, நீ ஒரு பிள்ளையா உன் கடமைய செஞ்சுட்ட. ஒரு அம்மாவா நான் என் கடமைய செய்ய போறேன். அதை நீ தடுக்காத. அம்மா, அந்த சத்தியத்தை காப்பாத்ததான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இந்த சத்தியத்தை நான் காப்பாத்தாம போயிட்டேன்னா நான் செத்ததுக்கு சமம்மா. நான் என் உயிரை கொடுத்தாவது அந்த சத்தியத்தை காப்பாத்தியே ஆகணும். அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. நீ உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நீ உன்னையே இழக்க தயாராயிட்ட. ஆனா இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய இழக்கிறதுக்கு நான் எப்படிப்பா தயாரா இருப்பேன்? இவ எனக்கும் கனகவள்ளிக்கும் பிறந்த பொண்ணு பாரு. இவ உன்னோட தங்கை. அம்மாடி, இவ உன்னோட அண்ணன் ரகுராம். நீ கேட்டியப்பா, 20 வருஷமா நான் ஏன் சொல்லலைன்னு. அதுக்கு காரணம் இருக்கு. ஊருக்குள்ள மரியாதையா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது தெரிஞ்சா யாரால தாங்கிக்க முடியும்? முக்கியமா உங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் அப்பா 20 வருஷமா இவளை ரகசியமா தனியா வாழ வச்சேன். இப்ப என் உடம்புக்கு முடியல. அடிக்கடி நெஞ்சு வலி எல்லாம் வருது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஏய் அப்பா, இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ரகுராம், நீ என் மேல எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. நீ இவளை பார்த்துக்கணும். சிவரஜினியை மட்டும் கைவிட்டுறாதப்பா. எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்ற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னொரு தாய் வழியா கிடைச்ச தங்கச்சியா நீ இவளை பார்த்துக்கணும். பத்மாவை எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி உன் தங்கச்சி சிவரஞ்சனியை பார்த்துக்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சொல்லுமா. நான் ஒருத்தரை விரும்புறேன். நீ இந்த வயசுல ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னும் வயசு வரல. உன்னை பொறுப்பா பாத்துக்கிறதுக்காக தானே நான் இருக்கேன். அப்போ நீ ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிருக்க? நானே உனக்கு நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்படாத. இல்ல, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையை பத்தி இன்னொருத்தர் முடிவெடுக்க நான் விரும்பல. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிம்மா, உன்னோட விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற கடமை எனக்கு இருக்கு. நீ விரும்புற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சந்தோஷம்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா அவசரப்படாத.
எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீயும் யோசி, நானும் யோசிக்கிறேன். பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். ம் சரிங்கண்ணா. அப்பா, என்னோட அம்மா உங்ககிட்ட அவங்க வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி நீங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு போனீங்க. அவரும் எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல. அதனாலதான் என் வாழ்க்கைய நானே முடிவெடுத்துக்க போறேன். இந்த வாழ்க்கையில முழு சம்மதம், எனக்கான அங்கீகாரம், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறேன். என் புருஷன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன்னோட சொந்த தங்கச்சியா நினைச்சு பாதுகாத்து வச்சிருக்கான். அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ரகுராம் தனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிற விஷயத்தையே என்கிட்டயே மறைச்சிட்டான். இல்ல இல்ல, அவன் என்கிட்ட இருந்த மறைக்கல. அவங்க அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் என்கிட்ட இருந்த மறைக்க வச்சிருக்கு. உங்க முன்னாடி நின்னு மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச எனக்கு அண்ணன் முன்னாடி நின்னு மன்னிப்பு கேட்க முடியலப்பா. எனக்கு அவ்வளோ நல்லது செஞ்சோம், எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் பேச்ச கேட்காம அலட்சியப்படுத்திட்டு போயிட்டேன். அவர் நிச்சயம் என்ன மன்னிக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன காரியம் பண்ற நீ? என்ன மன்னிச்சிருன. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருன. என்ன பண்ற நீ? புள்ளத்தாச்சியா இருக்க, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த?